ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேழ்வரகு வந்து நாற்று விட்டதுலேருந்து அதை எடுத்து நட்டு அதை அறுவடை பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி நாற்று விட்டாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து இப்போ இன்றைக்கி 11வது நாளில் வந்து நாற்று நட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்பப்போ எடுத்த வீடியோவை தான் நான் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். 11வது நாளில் வந்து நாற்றெல்லாம் எடுத்து நட ஆரம்பிச்சிட்டோம். கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது நமக்கு. அதாவது நிறைய பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய வேலை அதுக்கு பார்க்கணுன்னு அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் நட்டுட்டு அதுக்கு ஒரு 10 நாள் கேப்பில், அதாவது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கேப்பில் நமக்கு தண்ணி பாய்ச்சினா போதும். அதிக தண்ணியும் அதுக்கு தேவைப்படாது கேழ்வரகு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கேழ்வரகும் வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டது. ஓரளவுக்கு ஈல்டும் கொடுத்துருக்கு இந்த தடவை நமக்கு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இப்போ நான் போய் பார்க்கும்போது இருந்தது. இது நம்ம நாற்று நட்டு முடித்து அடுத்த நாள் போய் பார்த்துட்டு வந்தது. இது கேழ்வரகு மொத்தம் நாங்கள் 2 ஏக்கராக்கு போட்டிருந்தோம். இது ஓகேங்களா. இது 2 ஏக்கராக்கு ஃபுல்லாக பயிர் பண்ணியிருந்தோம். இது கூடவே தான் நம்ம நெல்லும் பயிர் பண்ணது. ரெண்டுமே ஒரே டைமில் டைமில் தான் பயிர் பண்ணது. இப்போ இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாற்று நட்டு ஒரு 15 நாள் இருக்கும். நம்ம அதிலேருந்து நம்ம பார்த்தது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா காஞ்சி இருக்குது இப்போது. ஏன்னா இந்த மாதிரி தான் இதுக்கு விடணும். தண்ணி வந்து ஃபுல்லாக பாய்ச்சக்கூடாது ரொம்ப நேரம் தண்ணி. அதாவது தண்ணி காய்ச்சலமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேழ்வரகுக்கு வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும். ஏன்னா நிறைய தண்ணி தேவைப்படாது அதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த சைடு நெல் போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஒரே டைமில் தான் டைம் கேழ்வரகும் பார்த்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 50 நாள்லேயே பார்த்திங்கன்னா அதோட இதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், அந்த கேழ்வரகு இதுவும் பூத்து இது வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இது குறுகிய கால பயிர் தான். கிட்டத்தட்ட ஒரு 90 நாள்லேருந்து எடுத்துடலாம். நம்ம 70லேருந்து 90 நாளில் நம்ம இது அறுவடை பண்ணிடலாம். இது எப்படி தெரியும்னா, இப்போ இந்த மாதிரி பாருங்கள், கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அந்த மேலே இருக்க கேழ்வரகு. இது ஏன்னா பச்சையாக இருக்கிற கேழ்வரகு வந்து மேலே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது அது அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌனாக தெரியுது. அந்த மாதிரி ப்ரௌனாக தெரியுது பாருங்கள். அதனால் அது அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. அதை ஒரு லைனாக போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா கயிறு திரித்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு கட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் அடித்து எடுத்துப்பாங்க. இதை முன்னாடிலாம் வந்து அவங்களே கையால் அடிப்பாங்க. இப்போ வந்து மிஷின் மூலயமா அடிக்கிறாங்க. இதுவும் வந்து நெல் மாதிரி மிஷின் மூலயமாவும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து ஈல்டு கொடுக்கல, நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அப்படின்றதுனால கையில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிஷினில் அடிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்குது. அப்படின்றதுனால நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. லைனாக எடுத்துகிட்டு அதை அப்படியே கட்டி வச்சுப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அது பாருங்கள், இது மாதிரி கட்டி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மிஷினை வர வச்சு அந்த மிஷினில் வந்து எடுத்து ஒரு இதுவாக போடுவாங்க. ஒரு கட்டையாக போடுவாங்க. ஒரு கட்டாக போடும்போது அது என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக வந்து அந்த மேலே இருக்கிற கேழ்வரகை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச தட்டையை வந்து அப்படியே வெளியே எடுத்துரும். இந்த மாதிரி கேழ்வரகு வந்து இப்போ பாருங்கள் இதில் கொட்டுறாங்க. அந்த மாதிரி வர தனியாக க்ளீனாக வெளியே வந்துடும். அந்த கேழ்வரகு மட்டும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈல்டாக இருக்குது. ஏன்னா நம்ம நெல் கதிர் அடிக்கிற மாதிரி நம்ம நெல் மிஷினில் அடிக்கும் போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுன்றதுனால ஃபஸ்ட்டு தனியாக இது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இதில் போடும்போது நமக்கு ஓரளவுக்கு ஈல்டு நல்லா கொடுக்குது. அப்படின்றதுனால நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா முன்னாடிலாம் கையில் அடித்து எடுத்து அதை புடச்சி எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாள் ஆகும். அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது நாங்கள் கிட்டத்தட்ட இதை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாள் நெல் அறுவடை முடிஞ்சு அந்த வேலை முடிக்கும் போது கரெக்டாக இதுவும் வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ இது பண்ணும் போது என்னென்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ற வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம முடிச்சிடணும். அப்படின்றதுனால தான் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை
அப்படி இருந்தும் என்ன ஆச்சுன்னா கேழ்வரகுலாம் எடுத்துட்டோம், அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டோம். ஆனால் வந்து தட்டையை மட்டும், அதை கேழ்வரகு தட்டு மட்டும் எங்களால் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சு. ஸோ அதனால் மாட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியல அதை. சரி இருந்தாலும் என்ன, நம்ம நிலத்துக்கு அது உரமாக போக போகுது அப்படின்றதுனால சரி அப்படியே அது உழுது அடுத்த இதுவுக்கு உரமாக போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டோம் அதை. ஆனால் என்னென்னா கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் அதிக வேலை கிடையாது நமக்கு. என்னென்னா அந்த விளைச்சல் டைமில் அதிக வேலை கிடையாது. இந்த இது போடணும், இந்த மருந்து போடணும், ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. தண்ணியும் ரொம்ப குறைவான தண்ணி தான் அதுக்கு தேவைப்படுது. இப்போ எங்களுக்கு இது அட் அ டைமில் பண்ணும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வேலை செஞ்சவங்க தான் அதுக்கும் வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களும் அடுத்தடுத்து வேலை செஞ்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு அந்த மிஷினோட அந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன். அதை எப்படி எடுத்து போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த கட்டை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. இந்த சைடு வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து விழுது. இப்போ இந்த வேஸ்டேஜ் வந்து விழுது இல்லைங்களா, இந்த வேஸ்டேஜ்லேயே நிறைய வந்து ஒரு சில இதில் வந்து கேழ்வரகும் ஒட்டிகிட்டு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப மறுபடியும் எடுத்து அந்த சைடு போடுவாங்க அதை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கேழ்வரகு வந்திருக்கு இந்த பக்கம், அந்த சைடு கேழ்வரகு கட்டாக அப்படியே தூக்கி போடுவாங்க. இந்த சைடு வந்து கேழ்வரகாக வந்துடும். இந்த பேக் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதில் தட்டை வந்து வெளியே வந்துடும். கொஞ்சம் ஒரு சிலர் வந்து அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது திரும்ப தூக்கி அதில் போடுவாங்க. உங்களுக்கு நான் அதை இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கேழ்வரகு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோ வந்து ஈல்டு கொடுத்துருக்கு. இந்த தடவை ஃபஸ்ட் டைம் தான் போட்டிருக்கோம். ஓரளவுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி வந்து என்னென்னா இது கேழ்வரகும் நெல்லும் நம்ம அட் அ டைமில் பண்ணனால, அறுவடை பண்ணனால கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது வேலை வந்து. அதாவது அடுத்தடுத்து வேலை செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் வெயில் வேறு ஓவராக இருந்தது அப்படின்றதுனால. அதே நேரத்தில் மழை வரும் அப்படின்றதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெதர் ரிப்போர்ட்லலாம் மழை வரும்னு சொன்னதுனால என்னாச்சுன்னா சரி கடகடன்னு இதை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வேக வேகமாக எடுக்க ஆரம்பித்தது இது. ஏன்னா அறுவடைக்கும் கரெக்டாக தயார் ஆகிடுச்சு அது. தட்டையை மட்டும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா மழை வந்துருச்சு, ஏன்னா அதை எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கட்டி வச்சோன்னு சொன்னீங்களா அது. இப்போ இந்த சைடு இங்கே பின்னாடி போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அந்த கட்டை எடுத்து அப்படியே போடுவாங்க அவங்க. அப்படியே போடும்போது அது அந்த சைடு வந்துடும். கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. கால்சியமு, அயன் ஸ்ட்ரென்த்து, நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது அதில். அதே மாதிரி ரத்த சோகை வந்து இது நீக்கும் சொல்லுவாங்க. சர்க்கரை அளவை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேழ்வரகு கூழ், கஞ்சி, தோசை, அடை, சப்பாத்தி அந்த மாதிரி நிறையா வெரைட்டியாக அதை சாப்பிட்றாங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு கேழ்வரகு எடுத்துக்கிட்டு மாட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் மாட்டுக்கும் அதை அரைச்சி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கேழ்வரகு ஐட்டம்ஸ் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.